ராமராஜா ஐயாவுக்கு காலைல 1 லிட்டர் பால் தம்பிக்கு சாப்பிடுவார். சாப்பிட்டாருன்னா இங்கெல்லாம் குப்பையெல்லாம் எங்கேயும் தேட மாட்டாங்க நேர்களை. இங்கே நானே தான் சாப்பாடு போடுறேன். காலையில் பால் பிஸ்கட் கொடுத்துருவேன். நைட்டு ஆனால் அவங்களுக்கு வந்து ஏதாவது அவங்களுக்கு தகுந்த உணவை கொடுத்துட்றது சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேயே வந்து ஊசி போட்டாங்க, ரேபிஸ் ஊசி, அதில் வைரஸ் ஊசிலாம் போட்டாங்க. அது மூலமாக நானே வந்து ஏற்கனவே இவங்களுக்குலாம் ஊசி போட்டிருக்கேன். இவங்க வந்து சாப்பிடுவானோ தூங்கிடுவானோ. அப்புறம் வந்து இவங்க கருத்தடை பண்ணியாச்சு. இவங்களுக்கு வேண்டியது தூக்கம், சாப்பாடு, அவ்வளோதான், தவிர வேறு எதுவும் கிடையாது. அன்பு மட்டும்தான் வெளிப்படுத்துவாங்க. இந்த மனிதர்கள் நினைக்கிற மாதிரி நாயெல்லாம் கடிக்காது. இப்போ 5000-10,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஓநாய் அப்போல்லாம் வந்து இப்போல்லாம் வீடுகள்லாம் ஒன்றா இருக்காது, தனித்தனியாக எங்கேயாவது இருக்கும். அப்போ இந்த சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாம் வந்து வீட்டை வந்து தாக்கும், உயிரை கொண்டுரும் அப்படிங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு காட்டில் இருக்க ஓநாயை செந்நரி அதை கொண்டாந்து பாதுகாப்புக்கு வச்சாங்க. அது மனிதர்களை பாதுகாக்கிறதுக்கு. அப்புறம் என்ன, கொஞ்சம் நாள் கழித்து அது அப்படியே வளர்ந்து செல்ல பிராணி மாதிரி ஆயிடுச்சு, நாய் மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் நாயாக உருவானது. அப்புறம் மீங்கெல்லாம் பெரிய ஆளாகி குழந்தை வீட்டெலாம் பார்த்து பெரிய நிறைய வாரத்தில் உருவான பிறகு தன்னை பாதுகாக்க வந்த அந்த நிறைய பெரட்டி விட்டானுவான். அதுதான் அப்படியே வீட்லேயே நாய்கள்லாம் வளர்ந்து இப்போ நாய்கள் வந்து வீட்டில் ஒரு காவலராக இருக்குது, காலப்பேரவர். இப்போ வேணாம், தூக்கி போடு, இங்கே போடு, அங்கே போடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வெறுத்துக்கிட்டு இப்போ பணம் சம்பாதிக்கிறவங்க பேங்கில் போட்டு மக்களுடைய வரிப்பணத்தை வட்டியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரும் வேலை பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு இல்லாமல் தேவையில்லாமல் இந்த மாதிரி நாயை பிடிக்க புல்லை போட்டு அடித்து போட்டுட்டு இதே வேலையாக அலைகிறாங்க. குறுப்பு மனிதன் என்னன்னு தெரியல. அவன் குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்குது. புருஷனுக்கு தெரியாமல் பொண்டாட்டி தெரியாமல் வேறு இன்னொருத்தி வச்சுக்கிறான். புருஷனுக்கு தெரியாமல் இன்னொருத்தனை வச்சுக்கிறான். பொண்ணு வந்து இந்த 2 பேருக்கும் தெரியாமல் வேறு ஒருத்தனை வச்சுக்கிறான். அவன் குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு அதெல்லாம் தீருங்க. அதை விட்டு நான் அடிப்பேன், பிடிச்சி போடு, அதை போடு அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஓகேங்களா? ஒருத்தர் நாயை அடித்தான், பிடிச்ச இப்போ ஜெயிலில் உள்ளே போட்டாங்க 5 மாதம் ஜெயிலு. அதனால் எல்லாம் தப்பு பண்ணாமல் நாய்களுக்கு உதவி பண்ண முடிஞ்ச அளவுக்கு. நன்றி வணக்கம் நேயர்களே, நன்றி வணக்கம்.